அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் அருள்நாதர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஓர் பெரும் அவசர நிலையும் நெருக்கடியும் நமக்கு முன்பாக இருக்கிறது. உலக வரலாற்றின் இந்த இருண்ட வேளையில் தேவனுடைய சிங்காசனத்தினின்று பிரகாசிக்கின்ற ஒவ்வொரு ஒளி கதிரையும் நாம் தவறவிடாமல் பயன்படுத்த வேண்டும். ஓர் பெரும் நெருக்கடியான நிலை உலகில் தோன்றியுள்ளது. சாட்சி மொழிகளின் 5வது தொகுப்பில் 711வது பக்கத்தில் நாம் வாசிக்கின்றோம், ஓர் பெரும் நெருக்கடி நிலை தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறது என்று. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, நீங்கள் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு இந்த காரியங்களை நாம் தியானிப்போம். நெருக்கடி நிலை நம்மிடையே நாம் அறியாமலே தோன்றியுள்ளது. சாத்தான் தன்னுடைய காலம் குறுகிவிட்டதென்று காண்கிறான். அவன் தன்னுடைய பிரதிநிதிகள் யாவரையும் தன் ஏதுகரங்களையும் தீவிரமாக செயல்படுத்தி தவணையின் காலம் இறுதியாக முடிவுறும் வரைக்கும் மனிதர் வஞ்சிக்கப்பெற்று மனதில் வேறுபட்ட பல காரியங்களினால் நிறைந்து முழு கவனத்தையும் இவற்றின் பேரில் செலுத்தி பிரமை கொண்டிருந்து கிருபையின் வாசல் அடைக்கப் பெறும் வரை அவ்வாறே இருந்து விடுமாறு அவன் செய்வான். மிகுந்த உக்கிரம் கொண்டுள்ளதும் திட்டமாக அழிவை உண்டு பண்ணுகின்ற புயல் ஒன்று நம்மை நோக்கி வருகிறது. இதனை சந்தித்து எதிர்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா? மிகுந்த பயத்தை உண்டு பண்ணத்தக்க பரீட்சைகளும் சோதனைகளும் தேவ மக்களுக்கென்று வைக்கப்பெற்றிருக்கிறது. ஆவிக்குரிய உரையாற்றும் ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு உரையும் விரைவில் உலகில் நிகழவிருக்கின்ற பயங்கரமான நியாய தீர்ப்புகளையும் மனதில் கொண்டே நிகழ்த்தப்பெற வேண்டும். தெய்வ மக்கள் விழித்தெழுந்து தங்கள் நித்தியமானதும் வரவிருப்பதுமான உலகின் எல்லையில் வந்துவிட்டதை அறிந்து செயல்புரிவதற்கு தெய்வம் அவர்களுக்கு துணை புரிவாராக. 50 ஆண்டுகளுக்கு முன்னர் 1909 கர்த்தருடைய ஒரு தேவ மனுஷி இவ்விதமாக எழுதி வைத்தார்கள்: கிறிஸ்துவின் ஒவ்வொரு போர் வீரனும் தன் கடமையை செய்திருந்தால் உலகமானது எச்சரிப்பின் தூதை கேட்டிருக்கும். நாமோ இந்த அலுவலில் பல்லாண்டுகளாக முன்னேறி செல்லாமல் பின்தங்கியுள்ளோம் என்று இந்த தேவ மனுஷி எழுதி வைத்திருக்கிறார்கள். இரக்கத்தின் தூதை நமது மக்கள் உலகிற்கு அளிக்குமாறு கடவுள் கொண்டிருந்த நோக்கம் நிறைவேறியிருந்தால் இதன் முன்னர் கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்பவும் வந்திருப்பார். பரிசுத்தவான்களும் தேவனுடைய பட்டணத்தில் வரவேற்பை பெற்றிருப்பார்கள். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் கொடுக்கும் இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கின்றோம். கேட்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும் ஆவியினால் இடைக்கட்டி பாதுகாத்து கொள்ளும், ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.